Hi friends, welcome to Meena's Samayal. This episode is sponsored by VIDIEM. Thank you VIDIEM for supporting Meena's Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஸ்வீட்டான ரெசிபி டபுள் கா மீட்டா. டபுள் கா மீட்டா வந்து ஒரு டிபிக்கல் ஹைதராபாதி ரெசிபி, முக்கியமா ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு பண்ணுவாங்க. இதுக்கு டபுள் கா மீட்டா அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா, பிரெட்ல முழுக்க செய்யறதுனால பிரெட்டை வந்து டபுள் ரோட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரெட்ல செய்யற ஸ்வீட், அதனால டபுள் கா மீட்டா. ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் ஹாரிகா அப்படிங்கிறவங்க கேட்டதுனால தான் இந்த டபுள் கா மீட்டா செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ ஹாரிகா, திஸ் ரெசிபி இஸ் ஃபார் யூ. ஸோ இந்த சுவையான ஹைதராபாதி ஸ்பெஷல் டபுள் கா மீட்டா எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். டபுள் கா மீட்டா செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் ஸ்லைசஸ் 8, பால் 250 ml, சர்க்கரை 1 கப், unsweetened கோயா 2 டேபிள் ஸ்பூன், பாதாம், முந்திரி, பிஸ்தா, உலர்ந்த திராட்சை தலா 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், குங்குமப்பூ 1 சிட்டிகை, நெய் 2 டேபிள் ஸ்பூன். முதல்ல ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா டபுள் கா மீட்டா உடைய ஒரிஜினல் ரெசிபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெட்டை வந்து பொரிச்சு எடுக்கிறதுங்க. பொரிச்சு எடுக்கிறதுனா எண்ணெயில இல்லை, நெய்ல பொரிச்சு எடுக்கிறது. பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சுகர் சிரப்ல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ரபடி காய்ச்சி அதுல வந்து சோக் பண்ணி நல்லா கிளறி ஒரு ஹல்வா பதத்துல எடுக்கிறது அப்படிங்கிறது தான் 3 டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஆனா நான் வந்து ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், ஆனா கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ், ரொம்ப கேலரி கான்ஷியஸ் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மெத்தடு. நான் வந்து தவால வந்து நெய் போட்டு டோஸ்ட் பண்ண போறேன். அப்சல்யூட்லி நோ காம்ப்ரமைஸ். டேஸ்ட் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட டெமோ பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. இஃப் யூ ஆர் வெரி பர்டிகுலர், நீங்க வந்து டீப் ஃப்ரை மெத்தடும் போகலாம். ஸோ தவா சூடாயிடுச்சு. அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தவா சூடாயிடுச்சு. பிரெட்டை வந்து நல்ல ப்ரௌனாக கிறிஸ்பாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். பிரெட் வந்து நான் பேக்கரியில் வாங்கின பிரெட்டு ரொம்ப சாஃப்டாக, இன்ஃபேக்ட் எடுத்தாலே உடையிற அளவுக்கு இருந்தது. நான் நல்ல ஃபேன் அடியில் ஏர் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1 hour வந்து நல்லா ஓப்பனாக வச்சுட்டு நல்ல ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிஃப் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் டோஸ்ட் பண்ணுறதோ இல்லை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதோ எடுக்கும்போது சீக்கிரமாக டோஸ்ட் ஆகிடும். எண்ணெயோ நெய்யோ கூட கம்மியாக இருக்கும். அடுத்து நம்ம 2வது பர்னரை ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம சுகர் சிரப் செய்ய போகிறோம். சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி, 1 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி போதுமானது. இது வந்து 1 string கன்சிஸ்டன்சியோ 2 string கன்சிஸ்டன்சியோ எல்லாம் எதுவுமே இல்லை. சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சாலே போதும். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். அடுத்து பிரெட்டை வந்து நம்ம திருப்பிக்கலாம். லைட் ப்ரௌனிங் வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யால் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிக்கலாம். நல்ல மிதமான தீயில பொறுமையாக டோஸ்ட் பண்ணிங்கன்னா தான் நல்ல கிறிஸ்ப் டெக்ஸ்டருக்கு வரும். அடுத்து நம்ம 3வது பர்னரும் ஆன் பண்ணிக்கலாம். இந்த பேன் தான் நம்மளுடைய மெயின் பேன், அதனால நல்ல அகலமா வாட்டமா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதுல நம்ம பால் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல சுண்ட காய்ச்சின பால் தான். திரும்பவும் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட்டை திருப்பி போட்டுக்கலாம். நல்ல ப்ரௌனிங் வந்திருக்கு. இந்த சைடு கூட நம்ம இப்போ கீ தடவ வேண்டியது இருக்கும். ஸோ இதில் நம்ம கீ தடவி நம்ம டோஸ்ட் பண்ணுறதுனால அப்சல்யூட்லி நோ காம்ப்ரமைஸ், டேஸ்டியாக தான் இருக்கும். பிரெட் வந்து கருத்து போகக்கூடாது, ஆனால் டார்க் ப்ரௌன் மட்டும் வரணும். இந்த சுகர் சிரப்ல ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். பிரெட் வந்து 2 பக்கமும் நல்ல டோஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. இதுதான் கரெக்டான கலர். இப்போ நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பேட்ச் டோஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த பேட்சை டோஸ்ட் பண்ணிக்கலாம். பால் வந்து இப்போ பொங்க ஆரம்பிச்சாச்சு. நான் ஸ்டவ் சிம்மர் பண்ணிடுறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். இது சர்க்கரை இல்லாத பால்கோவா. சிம்மர்லேயே இருக்கட்டும். இந்த சூடோடவே இது கரைஞ்சிடும். இப்போ அடுத்த பேட்சும் நல்ல டோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இது ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த டோஸ்ட் பண்ண பீசஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.
டோஸ்ட் பண்ணி செய்கிற மெத்தட் அப்படிங்கிறதுனால நான் பிரெட் ஸ்லைஸ் வந்து முழுசாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் டீப் ஃப்ரைட் மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா சின்ன க்யூப்ஸாவோ இல்லை ஸ்ட்ரிப்ஸாவோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னா பொரிச்சு எடுக்கிறதுக்கும் வாட்டமாக இருக்கும், அதுக்கப்புறமா சோக் பண்ணுறதுக்கும் வாட்டமாக இருக்கும். இப்போ நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. 1 ஸ்ட்ரிங் எல்லாம் எதுவுமே வரல, ஜஸ்ட் கரைஞ்சிருக்கு, அவ்வளோதான். இப்போது நம்ம டோஸ்ட் பண்ண பிரெட் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். கரெக்டான குவான்டிட்டி சுகர் சிரப் செய்யும் போது முழுசாக இழுத்துக்கும். இன்கேஸ் சுகர் சிரப் பேலன்ஸாக இருந்ததுன்னா நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம், வேறு எந்த ஸ்வீட்டுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல கோட் ஆகட்டும். இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். மீதி இருக்கிற சுகர் சிரப்பும் நல்லா உறிஞ்சிக்கட்டும். முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் பிரெட்டை சூஸ் பண்ணும்போது, அதாவது பிரெட்டை வாங்கும்போது ஸ்வீட் பிரெட் வாங்குறீங்கன்னா சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஸ்வீட் வந்து ஆட் ஆனும் ஆகும். சால்ட் பிரெட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்காது. ஸோ மறக்காமல் ஸ்வீட் பிரெட் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த சைடு பால் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த பால்கோவா கரைஞ்சு நல்லா அந்த ரப்டி திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ரப்டி. இப்போது இந்த சோக்கான பிரெட் பீசஸை வந்து இந்த ரப்டியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிரெட் பீசஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பொறுமையாக ஸ்டர் பண்ணுங்க. அதாவது கொஞ்சம் பிரெட் பீசஸும் தெரியணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் குழஞ்சாப்லையும் இருக்கும். ஃபுல் குழஞ்சாப்பில் நீங்கள் வேணும்னா அதுக்கு பேர் பிரெட் ஹல்வா. பிரெட் ஹல்வா, ஷாஹி துக்ரே அண்ட் டபுள் கா மீட்டா அப்படிங்கிறது 3 டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸ் தான், ஆனால் லைட் வேரியேஷன். இப்போ நம்ம செய்கிறது வந்து டபுள் கா மீட்டா. முழு பிரெட் வந்து நல்ல கிறிஸ்பாக அப்படியே பிளேஸ் பண்ணிட்டு மேலே ரப்டி ஊற்றணும்னா அது வந்து ஷாஹி துக்ரே. நல்ல குழஞ்சாப்பில் ஹல்வா மாதிரி எடுத்தோம்னா பிரெட் ஹல்வா. அவ்வளோதாங்க இந்த 3 ஸ்வீட்டுக்குமே டிஃப்ரென்ஸ். ஆனால் 3மே ஆல்மோஸ்ட் ரிலேட்டட் ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம டபுள் கா மீட்டா செய்கிறோம். பிரெட் பீசஸ் கொஞ்சம் தெரியணும், அட் த சேம் டைம் குழஞ்சாப்பிலும் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு குட்டி பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான நெய் விட்டுக்கலாம். த லெஃப்ட் ஓவர் நெய் உருகினதுக்கு அப்புறமா பொடியா நறுக்கிய பாதாம் பருப்பு, பொடியா நறுக்கிய முந்திரி பருப்பு, அடுத்தது பிஸ்தா பருப்பு. இது 3 நல்லா ஒரு பாதி ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ட்ரை கிரேப்ஸை சேர்த்துக்கலாம். ஸோ ட்ரை நட்ஸ் வந்து பாதி ரோஸ்ட் ஆயாச்சு. அடுத்தது வந்து உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கிறேன். இப்போ கிரேப்ஸ் எல்லாம் வந்து நல்ல பாப்பப் ஆயிருக்கு பாருங்க, நல்ல பலூன் மாதிரி. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம ஹல்வாவில் சேர்த்துக்கலாம். இந்த டபுள் கா மீட்டா வந்து கொஞ்சம் வார்மாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக கெஸ்ட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட கடகடான்ட்டு செய்யக்கூடிய ஈஸியான ரெசிபி. இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ our double ka meeta is ready. ஹைதராபாதி ஸ்பெஷல் டபுள் கா மீட்டா எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்தீங்க இல்லையா? கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Facebookலயும் இன்ஸ்டாகிராம்லயும் மீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெசிபியை ஒருவேளை நீங்க சமைச்சு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து #cookWithMeena அப்படின்ட்டு எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாத்துலயும் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடு சேர்த்து பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணினீங்கன்னா தான் அடுத்த எபிசோட் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்படின்ட்டு வரும். விடியம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சமைக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். இதே கம்ஃபர்ட் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல விடியம் பத்தின லிங்க்ஸை கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. சோ மீனா சமையலை பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.